ஹலோ ஆல் வணக்கம். இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஈடன் கார்டன்ஸில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி போச்சு அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக நானும் மாஸ்டர் வந்துட்டோம். அந்த ஈவினிங் ஆஃப் சோ கால்ட் ஹேப்பனிங் ஐபிஎல் ரிட்டன்ஷன் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அதுவுமே வந்து பயங்கரமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் டெஸ்ட் மேட்ச் நம்ம கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்றதுனால அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்துட்டோம். முக்கியமாக வந்து எங்கள் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்க விராட் கோலிகளுக்கும் தோனிகளுக்கும் அப்புறம் வந்து கிரிக்கெட் பெஸ்ட் மைண்ட்ஸுகளுக்கும் ஆனலிஸ்ட்டுகளுக்கும் வெல்கம் டு த ஷோ. இதுலேயும் நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்றத பார்த்து உங்கள் கருத்தெல்லாம் வந்து சொல்லுங்கள் மாஸ்டர். ஆமாங்க, சூப்பர். லைக் அகைன் நீங்க பிஃபோர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சப்போர்ட் வந்து கொஞ்ச நாளா நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது ரொம்ப பார்த்தோம். நம்ம அது ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் கமிங் டு த மேட்ச். ஓகே, ஐ திங்க் அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆஃப்லைன்ல. சுமன்கள் சொல்லியிருக்காரு WTC ஃபைனல்ல அப்படின்னு இருக்காரு சார். அதெல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஐ திங்க் இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் டே ஃபார் இந்தியா. ஓகேங்களா? ஐ வில் ப்ராப்ளி நான் பார்த்த வரைக்கும் பிச்சில் என்ன இருக்கு எல்லாங்கிறத வந்து மேபி வாட் நெக்ஸ்ட்ங்கிறத நம்ம பேசலாம். பட் ஆன் டே ஒன் அகைன்ஸ்ட் த வேர்ல்டு சாம்பியன்ஸ் வேற இதுக்கு மேல பெட்டரா எதிர்பார்க்க முடியாது. தெரியும் நீங்கள் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண உடனே உங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஐம் ரியலி ஹாப்பி. நான் எல்லா வீடியோலையும் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருந்திருப்பேன், இன்னும் பும்ரா பெஸ்ட்ல இல்ல அப்படிங்கிறது. ஓகே, மேபி அதான் அப்படி பும்ரால இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இதுல இருந்தே பார்ப்போம். எனக்கு அவங்களோட பிளேயிங் லெவன்ல எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. இல்ல முத்துசாமி இல்ல. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பின் ஹெவியா போயிருக்காங்களோ. இல்ல முத்துசாமி இல்ல, ரபாடா இல்ல. ஓகேங்களா? ரபாடா வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி, ரிப் ஏதோ இன்ஜுரி. ஓகேங்களா? வெறும் கார்பன் பாஷும் மார்க்கோ யான்சனும் மட்டும் தானே 2 பேஸ் தானே வச்சிருக்காங்க. அவர் பேர் என்ன, முல்டர் அவரும் பேஸ். சோ 3 பேஸ், மகாராஜ் அண்ட் இவர் ஹாமர். பேட்டிங் ஹெவியா வேணும்ன்றதுனால முத்துசாமி இல்லாம ஆடுறாங்க. இல்ல, முத்துசாமி ஆக்சுவலி பெட்டர் பேட்டர். ஓகேங்களா? அதனால ஆக்சுவலா தே ஆர் மிஸ்ஸிங் ஹிம். ஓகேங்களா? சோ இது என்ன காம்பினேஷன் எனக்கு இன்னும் கிளாரிட்டி இல்ல. ஆனா ரபாடா வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க, அது நல்லா தெரிஞ்சது பவுலிங் போடுறப்ப. பட் அதான் நான் சொன்னதுல வந்து முத்துசாமியும் ரபாடாவும் எனக்கு தெரிஞ்சு ஆடுவோம் அவுட்டு. இந்தியாவோட செலெக்ஷன் அடுத்து நம்மளோட இதுக்கு வருவோம். அந்த பையன் என்ன தப்பு பண்ணா? நீங்க தானே அந்த பையன் இவன் தான் என்னுடைய வாரிசு, நாங்க இவருக்கு தான் வந்து நாங்க வந்து இது பண்ணுவோம், அவர் வந்து ஜிடி பரம்பரை அப்படி இப்படின்லாம் பேசுனீங்கல்ல. இப்போ அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்றதுனால நீங்க அந்த அவனை வந்து இப்போ நீங்க மாத்துறீங்க. நத்திங் அகேன்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர், பட் ஆனால் ஒரு டீமில் 11 பேர் தான் விளையாடி ஆகணும். அது மீறி நீங்கள் தான் கோச் ஆயிட்டீங்கன்றதுனால வந்து 12 பேர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல, அதுதான் என்னோட வியூ வந்து இட் இஸ் கன்ஃபியூசிங் பீப்புள். ஓகேங்களா? பீப்புளை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணா ஐம் ஹாப்பி. பிளேயர்ஸுக்கும் இப்போ வந்து இப்போ சாய் சுதர்சனுக்கு என்ன கம்யூனிகேஷன் போயிருக்கு, கம்யூனிகேஷனே கொடுத்தாலும் அவருக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். கரெக்டா? என்ன நம்மள பேக் பண்ணாங்க, இந்த மேட்ச் வெளில உட்கார மச்சான் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு வந்து அடுத்த மேட்ச் போய் பட்டுன்னு 2 வைக்கணும் அப்படின்னு தோணும். கல்லி கிரிக்கெட்லயே இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பயமும் சேர்ந்து வரும். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஹையர் அப் தி ஆர்டர்ல தான் ப்ளே பண்ணி பழகுனவர். ஆவரேஜ் வந்து 40+ வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். ஆமா, இல்ல 35 என்னமோ பார்த்தேன்னு நினைக்கிறேன், which is still good. இல்ல நம்பர் 3ல சொல்றேன். நம்பர் 3ல மேட்சஸ்ல தான் விளையாடி இருக்காரு. பட் நம்பர் 3ல 40 வச்சிருக்காரு. இல்ல அது போக அவர் வந்து ஸ்பின் பவுலிங் இருக்கு. சோ ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து ஹையர் ப்ரிஃபரன்ஸ் வந்துரும் இஃப் ஹி ஈவன் லைக் டு ஓகே இன் த நம்பர் 3. ஓகேங்களா? ஏன்னா ஃபாரின்லயுமே வந்து அவருக்கு டவுன் த ஆர்டர் வந்து அட்லீஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பா சுதர்சனுக்கு வந்து அண்டர் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி வந்து மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல தெரியும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் இது பிளானா இல்ல வந்து இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி கோயிங் ஃபார்வர்டா அப்படிங்கறது தெரியும். அவங்க ஸ்ட்ராட்டஜி மாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன, திரும்ப மாத்தாதீங்க அட்லீஸ்ட். இல்ல வந்து இது இப்படி கூட இருக்குமா? அதாவது நாங்க ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இன்னொரு ஒரு பேக்கப் நாங்க ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு இருக்குமா? முதல்ல மெயினை ரெடி பண்ணுங்க. முதல்ல மெயினை ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேக்கப் ரெடி பண்ணுங்க. இல்ல கேட்க வந்தேன், ஆனா எனக்கே சொல்ல முடியாது. அதுல ரீசன் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பாக்கலாம் நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல சீரிஸ் அடுத்ததுக்குள்ள ஏதாவது கம்யூனிகேஷன் அங்க இருந்து வருதான் பார்ப்போம். பட் நான் சொன்னதுதான், ஒரு பிளான் போட்டீங்கன்னா ஸ்டிக் டு இட் அண்ட் கிவ் சம் டைம் ஃபார் த பிளேயர்ஸ் டு லைக் ஃபோக்கஸ் அண்ட் ஷைன். அவ்வளவுதான்.
ஓகே. டாஸ் ஜெயிச்சு இது பண்ணாங்க. ஐ திங்க் ஓப்பனர்ஸ் கேவ் தெம் ஆமா, வெரி நம்ம டீசென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 11 ஓவர்ஸ்க்கு 10 ஓவர்ஸ்க்கு 50 ஆர்டு நோலாஸ். அதுக்கு மெயினா காரணம் வந்து சிராஜ் வந்து கொஞ்சம் பவுலிங் முதல்ல எப்படின்னா அந்த ஓவர் பிச் பண்ணி ஸ்விங் ஆகுதா யூ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அவர் கொஞ்சம் ரொம்ப ஈகரா இருந்தாரு. பும்ரா வாஸ் ஓகே, ஐ திங்க் பும்ரா பிச்சை குயிக்கா ரீட் பண்ணிட்டாரு. சிராஜ் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து அவங்க குயிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் லஞ்ச் வரைக்குமே வந்து 105 ஃபார் 3 விச் இஸ் லைக் தே வில் டேக் இட் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுவுமே வந்து பும்ராவோட ஸ்கில்ஸ் தான் வந்து அந்த விக்கெட்ஸுமே எடுத்தது. விக்கெட் நான் எடுத்தது. நினைக்கிறேன் மார்க்ரம் விக்கெட்லாம் வந்து அன்பிளேபிள் ஆன் இந்தியன் பிச். ஓகேங்களா, ஏன்னா இந்தியா பிச்சில் நீங்க அப்படி எதிர்பார்க்க மாட்டீங்க. மேபி இதே சவுத் ஆப்பிரிக்காலனா அவர் கரெக்டாக விளையாண்டுருக்கணும் கூட சொல்லலாம். இந்தியன் பிச்சில் வந்து அது பண்ணது வந்து பெரிய விஷயம். லஞ்சுக்கு அப்புறம் ஐ திங்க் எவ்ரி ஒன் லைக் காட் டுகெதர். அவங்க வந்து பழைய மாதிரி குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுத்தாரு, ஆமா, குல்தீப் யாதவோட கம்பேக் வந்து கம்பேக் கம்பேக் ஆகி எடுத்தாரு. அதுக்கப்புறம் பும்ரா திரும்ப எடுத்தாரு, வரிசையா அக்ஷர் பட்டேல் எடுத்தாரு, தென் சிராஜ் ஆல்சோ சிராஜுக்கும் காட் 2 ஃபார்ம் விக்கெட்ஸ். இருந்துச்சு. ஆமா. ஆமா ஆமா. ஐ திங்க் அவங்களுமே வந்து கொஞ்சம் நிறைய த்ரோ பண்ணிட்டாங்க விக்கெட்ஸ். ஏன்னா நாலா 5 பேர் வந்து 20 ரன்னுக்கு மேல 25 கிட்ட வந்திருந்தாங்க. நல்லா ஸோ தே ஸ்டார்ட் மேட் பண்ணாங்க ஸ்டார்ட்ஸ். பால்ஸ். ஓகேங்களா, அதை வந்து யாருமே கேரி ஆன் டு த பிகர் ஸ்கோர் பிக் ஸ்கோர் எடுத்துட்டு போல. அதுதான் அவங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் அ 159 பிச். ஐ நோ. அகைன் நான் பிச்சுக்கு வரேன். பிச் வந்து கொஞ்சம் வந்து தெர் இஸ் சம்திங் இன் ஆன் டே ஒன் இட் செல்ஃப். ஓகேங்களா, அது வந்து டே ஒன்ல இருக்கிற நம்ம பிளாட் ட்ராக் வேர் யூ கேன் ஸ்கோர் 350 400 அந்த மாதிரி டே ஒன் இல்ல. ஆனா 159 இஸ் டெஃபினெட்லி பிலோ பார். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 220 அப்படியாவது வந்து 250 மேபி ஐ வுட் சே லைக் ரீசனபிள் ஸ்கோர். அகைன் நம்ம பிச்சை பத்தி எதுவும் சொல்ல முடியாதுன்னா ரெண்டு டீமும் பிளே பண்ணதுக்கு அப்புறம் தான் பிச்சை ஆமா நம்ம ஆமா. ப்ளே பண்ணணும்ன்றது ஜென்ரல் சேயிங். பட் ஆனாலுமே இந்த பிச்சு வந்து இந்த ரன்ஸ் வந்து எனக்கு கம்மியா தான் தோணுது. ம். இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு கம்மியான டார்கெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ திங்க் ஜெய்ஸ்வால் குயிக்காக வந்து விக்கெட் கொடுத்துட்டாரு. யான்சன் தான் எடுத்திருந்தாருல்ல. ஆமா சார், அதுதான் இப்பதான் நான் பிச்சை பத்தி சொல்லணும்னு வந்தேன். நான் பிச்சில் வந்து தெர் இஸ் சம்திங் இன் ஃபார் ஆல் த பவுலர்ஸ். ஓகேங்களா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இருக்கு, ஸ்பின்னர்ஸுக்குமே இருக்கு. ஸ்பின்னர்ஸ்னா நான் வந்து ராகுல் அவுட்னு நினைச்சேன். ஸ்டம்புக்கும் இதுக்கும் இப்படி போச்சு அதை பால். பார்த்தேன், அந்த ஒரு மகாராஜோட ஸோ பார்த்தேன். தெர் இஸ் ஸ்பின், தெர் இஸ் இர்ரெகுலர் பவுன்ஸ். ஓகேங்களா, ஒன்று வந்து ரொம்ப பவுன்ஸ் ஆகுது, ஒன்று வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கூட் ஆகுது. ஸோ தெர் இஸ் சம்திங் இன் ஃபார் த பவுலர். இட் இஸ் நாட் டேஞ்சரஸ் எட். பட் ஆனால் டே 3 டே 4லலாம் வந்து இன்னும் மோசமாக தான் ஆக மேபி வாய்ப்பு இருக்கு. அதுதான் மெயின் ரீசனா இருக்கும்ல. சவுத் ஆப்பிரிக்கா டோன்ட் வாண்ட் டு பேட் ஆன் த 5th டே. அண்ட் ஆமா, நம்மளுமே வந்து ஈடன் கார்டனோட ரெக்கார்ட் பார்த்தோம். லைக் இட் கீப் கெட்டிங் டிக்ளைன்ட். ஸோ கரெக்ட் அதுதான் கரெக்ட். main. ஆனா டே ஒன்லயே வந்து இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறப்ப அதனாலதான் நான் சொன்னேன் இந்தியா பெர்ஃபெக்ட் டே. பட் ஆனா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி கோயிங் இன் டு த ரெஸ்ட் ஆஃப் த மேட்ச். அஃப்கோர்ஸ் இந்தியா டெஃபினெட்லி ஹேஸ் த அப்பர் ஹேண்ட். ஆனா பேட்டிங் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி அப்படிங்கிறது என்னோட வியூவா இருக்கு. மேபி ஆனா நாளைக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்கல்ல இந்தியன்ஸ் வந்து. இந்த மாதிரி ஒரு டஃப்பான பிச்சில் நம்ம எவ்வளோ வந்து நம்மள வந்து ஃப்ரீயா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், எவ்வளோ வந்து அப்ளை பண்ணி ஆடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டா. இது அதான் இப்போ WTC சைக்கிள் இருக்கிறனால அதுவும் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா கூட அதை நான் எக்ஸ்பெரிமெண்டா எடுத்துக்கிட மாட்டேன். மேபி இப்போ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் நம்ம சீரீஸ்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா ரைட்டு. ஏன்னா அவங்களுக்கு பெட்டர் ஸ்பின்னர்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அதான் ஆமா ஆமா சொன்னேன் ஆமா. மகாராஜுக்கு டேர்ன் ஆகுது. ஹார்மருமே வந்து ஒரு பால் வந்து சர்றன்னு ஸ்பின் ஆகி போயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர். சுந்தருக்கு வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து கண்ணே தெரியல அந்த பால். ஸோ அதெல்லாம் வந்து பாக்குறப்ப வந்து தே ஆர் ஃபார் பெட்டர். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுங்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்த சுச்சுவேஷன்ல இந்த கண்டிஷன்ல நம்ம டீம் எப்படி அப்ளை பண்ணி பாக்கெட்ல வர்றாங்க பண்றோம். அப்ளை பண்றாங்கிறது வந்து பாக்குறதுக்கு வந்து சரி ஒரு நல்ல பார்ப்போம். சான்ஸ். அது வந்து ஒரு எக்ஸைட்டிங் செகண்ட் டேவா தான் இருக்கும். செகண்ட் டே இந்தியா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளீட்டா செகண்ட் டே ஃபுல்லா பேட்டிங் ஆடணும். கரெக்டா? ஆமா, ஏன்னா ஃபைனலா நம்ம டே 2 பேட்டிங் ஃபுல்லா படிக்கிறப்ப வந்து வந்து கோ ஆமா த்ரூ பண்ணணும். அப்படி பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு வந்து லீடு வந்து ஒரு 200 220 கிட்ட போயிடும். மினிமம் சொல்றேன். நாளைக்கு ஃபுல்லா வந்து நீங்க பேட்டிங் ஆடினீங்கன்னா கண்டிப்பா மினிமம் வந்து 250 பிளஸ் உங்களுக்கு லீடு இருக்கும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 250 பிளஸ் லீடு இருந்துச்சுன்னா ஐ திங்க் மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அங்கே ஆமா ஆமா. ஆனா எஸ்பெஷலி ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதான் இந்தியா வந்து எப்படி ஃபோக்கஸ்டா இருப்பாங்கன்னா எவ்வளவு ரன்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ரன்ஸ் எடுத்துடணும். ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஆமா ஆமா கஷ்டமா இருக்கும். அதுதான். ஈவன் ஒரு 150நாலுமே ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஸோ அதனால அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா என்னோட வியூ, நான் இந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுல இருந்து அது அவ்வளவு ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியல. அன்லஸ் அதர்வைஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து குயிக்கா ரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு இவங்க பவுலர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டயர்டானாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஆள் வந்து KL ராகுல். ஏன்னா நான் இன்னைக்கு பிச்சு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே அந்த ஒரு பாலை விட்டுட்டு பார்த்தோம்னாலுமே அவர் வேறு இவர் ஸ்ரீகாந்த் சொல்வார்ல ஹீஸ் லைக் ரோல்ஸ் ராய்ஸ் தான். அவர் சில ஸ்டார்ட்ஸ் சில டிஃபென்ஸ்லேயே வந்து
யூ ஃபீல் தட் லைக் ஓகே காம்னஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கரெக்டா இருக்கும், அது அவுட் ஆக மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவர் நாளைக்கு வந்து அவர் ரொம்ப குரூஷியல். அவர் ஒரு 50 அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாருனாலே ஐ திங்க் ரெஸ்ட் ஆஃப் த லைன் அப் வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஓகே பார்ப்போம். வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு பிக் டேவாக தான் இருக்கும். நம்பர் 3 மேனேஜ்மெண்ட் நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஆமா, லாட் டு லுக் ஃபார்வர்ட், லாட்ஸ் அதே ஆஃப் மாதிரி திங்ஸ். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வந்து இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் அவரில் கேஎல் ராகுல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அது பண்ணி புது பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வந்தீங்கனாலே தே வில் ஆமா ஆட்டோமேட்டிக்லி இந்த பேக் ஆமா. ஃபுட். ஏன்னா அவங்க திருப்பி இந்த பிச்சை ரீட் பண்ணி வந்து ஆடி இது பண்ணுறது வந்து அவங்க டெஃபினட்டாக பேக் ஃபுட்டில் இருந்து தான் ஆடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் இந்த ஓவர் நைட் பேட்ஸ்மேன் 2 பேரும் பெவிலியன் காமிச்சிட்டாலே சவுத் ஆப்பிரிக்கா வில் கம் பேக் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, சவுத் ஆப்பிரிக்காவோட திங்கிங் எப்படி இருக்கணும் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன்னா, இது வந்து இந்த பழைய சவுத் ஆப்பிரிக்கா வேற நாங்க 150 அடிச்சுட்டு அவ்வளவுதான் ரோல் ஓவர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா இருக்காது. பிச்சிலையும் அவங்க கிட்ட இருக்கு, அதுக்கு ஏத்த சூட்டபிள் பவுலிங் அட்டாக் இருக்கு. ஸோ ஐ திங்க் தே வில் ஸ்டில் பிலீவ் தே ஆர் இன் த கேம். லைக் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறத விட தே ஆர் இன் த கேம் இஃப் தே பிக், நீங்க சொன்ன மாதிரி ஏர்லியா ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்தா. ஓகே, நாளைக்கு எக்ஸைட்டிங் டே 2. நாளைக்கு வந்து ஐபிஎல் ரிட்டன்ஷன். ஸோ நம்ம வந்து ரெண்டுத்தையும் பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கும், நிறைய வந்து சந்தோஷமான மூமெண்ட்ஸ் இருக்கும் எல்லா டீம்ஸ்க்குமே. சிஎஸ்கேல வந்து ஜடேஜா இருக்காரா இல்லையா, இல்லை வந்து நாளைக்கு கடைசியாக வந்து ஜடேஜா ரிட்டைன்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு இன்னும் புரியல. ஸோ நாளைக்கு என்ன ஏது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். So until meet you next video, signing off Vikram and Master, and thank you so much for the overwhelming support. Thank you. Thank you.